வேதப்பாட நிகழ்ச்சியில் கிறிஸ்துவின் பிறப்பில் சம்பந்தப்பட்டவர்களை குறித்து நாம் அனுதினமும் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த பதிவில் மேய்ப்பர்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு மரியாதை குறித்து தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் மரியாள் என்ற பெயருடையவங்க 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேர் யார் என்று பார்த்து பிற்பாடு மரியாளிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 4 காரியத்தை குறித்து உங்களோடு பேசும்படியாய் அடியன் விரும்புகிறேன். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சப்ஸ்கிரைபர் பண்ணாத தேவ பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். முதலாவது மரியா. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மகதலேனா எண்ணப்பட்ட மரியாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவங்க மேலே 7 பிசாசு இருந்தாங்க. இந்த மகதலேனா எண்ணப்பட்ட ஊர் கலிலேயாவிலிருந்து தென்மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு ஊருக்கு பேர் தான் மகதலேனா. அந்த ஊரை சேர்ந்த இவங்க மரியாளா இருந்ததுனால இவங்களுக்கு பெயரோடு கூட ஊரையும் சேர்த்து அழைக்கப்படுகிறது. வேதாகமத்தில் மகதலேனா மரியாள் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது பெத்தானியா ஊரை சேர்ந்த மரியாள். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38லேருந்து 42 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, இந்த மரியா கூட பிறந்தவங்க மார்த்தா, லாசர். இந்த லாசர் மரித்து 4 நாள் ஆன பிற்பாடு தான் கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பெத்தானியா ஊரை சேர்ந்த இந்த மரியாளுடைய தகப்பனார் பெயர் சீமோன். அவர் குஷ்டரோகியாக காணப்பட்டார். ஆகவே அவங்க தகப்பனார் மரித்த பிற்பாடு இவங்களை பெத்தானியாவில் சேர்க்காம பெத்தானியா கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக இவங்க வீடு இருந்ததுனால இந்த வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. இவங்களிடத்துல யாரும் பேச மாட்டாங்க. ஒரு வேளை இந்த பிள்ளைகள் தெருக்களில் நடந்து போவரலன்னா மார்த்தாள், மரியாள், லாசரு போவரலன்னா குஷ்டரோகியுடைய பிள்ளைகள் என்று பரியாசம் பண்ணுவாங்க. அந்த நிலையில தான் இவங்க காணப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் பெத்தானியாவுக்கு போகிறாரோ அப்பெல்லாம் ஆண்டவர் இந்த வீட்டுக்கு போகிற வழக்கம் காணப்பட்டது. ஏன், இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் கடைசி நாட்களும் பெத்தானியாவில் அவர் கடைசி வாரம் அங்கே தான் இருந்தார் என்று யோவான் சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது மரியா, கிளையப்பா மரியா. இது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 55லேருந்து 61 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, இவங்க இயேசு கிறிஸ்துடைய மரித்து உயிர்த்தெழுத போது ஸ்திரீகளோடு இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஒருவர் பெயர் யாக்கோபு, இன்னொருத்தர் பெயர் யோசே என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக மார்க்கு, அதாவது மறுபெயர் கொண்ட யோவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, ஜான் மார்க்கு. அவங்களுடைய தாயார் பேரும் மரியார். நடவடி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர்கள் மேல் வீட்டில் கூடினார்கள் என்று சொன்னதும் இந்த மரியாளுடைய வீட்டில் தான் இயேசு கிறிஸ்து கடைசியாக, அதாவது ராபோஜன் ஆராதனை அனுசரித்து ஸ்தோத்திர பாடலை பாடி ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்று சொன்னதும் இந்த வீட்டில் இருந்து தான் ராபோஜன ஆராதனை நடத்திட்டு பிற்பாடு இயேசு கிறிஸ்து கெச்சமனே தோட்டத்துக்கு போகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை சிறைச்சாலையில் வைக்கும்போது மேல் வீட்டில் கூடி பேதுருக்காக ஜெபம் பண்ண வீடும் இந்த ஜான் மார்க்குடைய வீடு தான். இவங்க தாயார் தான் மரியாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆறாவதாக ரோமபுரியில் இருந்த ஒரு மரியாள். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அதாவது பவுலுக்கு முன்பதாக இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்தவங்க இந்த மரியா. அது மாத்திரமல்ல, இவங்க பவுலுக்கு அநேக உதவிகளை செய்திருக்கிறாங்க. ஆகவே பவுல் இவங்களுக்கு வாழ்த்துதல் செய்தி சொல்லுகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆறாவதாக இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். இது லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரம் சேர்த்து வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்குது. இவங்க இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் நாசரத்து ஊரை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரியா பெத்லகேம் ஊரை நாசரத்து ஊரை சேர்ந்தவங்க. அது மாத்திரம் இல்லை, யோவான் ஸ்நானகன் தாயாக இருக்கிற எலிசபெத்துடைய உறவு முறையாகவும் இவங்க காணப்பட்டாங்க. இந்த மரியாதை குறித்து தான் ஒரு 4 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், இவங்க பக்தியும்
பரிசுத்தமும் கன்னித்தன்மை உடையவர்களாக காணப்பட்டாங்க. அதற்கு இந்த ஊரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் கடைசி 5 வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, பிலிப்பும் நாத்தான்வேலும் இயேசுவினிடத்தில் வரும்போது பிலிப்பு சொல்லுகிறார், நாத்தான்வேல் சொல்லுகிறார், நாசரத்தில் ஏதாகிலும் நன்மை உண்டாயிருக்க கூடுமோ என்று சொல்லுகிறார். காரணம் தேவ பிள்ளைகளே, இந்த நாசரத்து ஒரு முக்கிய நகரம் அல்ல, இது ஒரு குக்கிராமமாய் காணப்பட்டது. கலீலியாவிலே ஒரு குக்கிராமமாய் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, ரோமர்கள் போக்குவரத்திற்கு நெடுஞ்சாலை அமைத்தாங்க. இது இந்த நாசரத்து அருகாம இந்த நெடுஞ்சாலை இருந்ததுனால அங்கே கேளிக்கை விடுதி 2-3 இருந்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே அந்த கேளிக்கை விடுதியில் அதாவது அதிகமாக விபச்சாரம் வேசித்தனம் காணப்பட்டது. அந்த நாசரத்து பகுதியை பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து கலவரம் விபச்சாரம் வேசித்தனத்திற்கு பேர் போன இடமா இருந்தது. அந்த இடத்துல இருந்த மரியாள் தான், அதாவது தேவ பக்தி உள்ளவர்களும் கன்னித்தன்மையாக இருந்தார்கள் என்று சொல்லி இவர்களை குறித்து நம்ம பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை, அதுக்கு பிற்பாடு கேப்ரியல் தூதன் தோன்றி அவர் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அவங்கள கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, இதோ நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்கிறாங்க. கேள்வி கேட்குறாங்க, 2 காரணத்தை கேட்குறாங்க. நான் இன்னும் புருஷன் அறிலையே, இது எப்படி ஆகும் என்று சொன்ன உடனே அதுக்கு கேப்ரியல் தூதன் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானுடைய செயல், பிற்பாடு உன் இனத்தாலாகிய எலிசபெத்து இப்போது 6 மாதம் என்று சொன்ன உடனே இதோ நான் கர்த்தருக்கு அடிமை என்று சொன்னாங்க. அதனுடைய பொருள் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய விருப்பம் திட்டம் என்னில நிறைவேறட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க யாருன்னா இந்த மரியாளாக காணப்பட்டாங்க. அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த நிமித்தமாக அவங்களுக்கு என்னென்ன ஆபத்துகள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தை வரும் என்பதை நன்கு அறிந்தும் கூட கர்த்தருடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாய் மரியாள் காணப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, மரியாளுக்கு 15 வயது இருக்கும்போது யோசேப்பை நிச்சயதார்த்தம் பண்ணி வைத்திருந்தாங்க. நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணத்துக்கு முன்பதாக ஒருவர் அதாவது கர்ப்பிணியாய் காணப்படுவார்களா, இது மோசவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க கல்லெறிந்து கொல்லப்படணும் அல்லது வெறுத்து வீட்டை விட்டு நம்ம துரத்திடுவாங்க. இப்பேற்பட்ட அவமானம், நிந்தை, பாடு இதெல்லாம் வருமென்று தெரிந்தும் கூட இவங்க என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஆக ஊழியம் செய்வது, கிறிஸ்துவலாக வாழ்வது லேசான காரியம் இல்லைங்க. பாடு, அவமானம், ஏமாற்றம் இதெல்லாம் வந்தாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைங்க அதை சகித்து தேவனுடைய திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம்னா, கர்த்தர் தமது திட்டத்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தமது திட்டத்தை நமக்குள்ள நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பார். சரி, 2வது காரியம், தேவனை மரியாளும் எலிசபெத்தை நம்ம துதித்து பாடினார்கள் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 46 55 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது காரியம், இவங்க தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. 3வது, யோசேப்பை அலட்சியம் பண்ணவே இல்லை, தேவனுக்கு அர்ப்பணித்தாங்க. கிருபை பெற்றவளே என்று இவங்களுக்கு சொன்னாலும் கூட பிற்பாடு உலக ரட்சகர் தன் கர்ப்பத்தில் பிறக்க போகிறார் என்று சொன்னாலும் கூட யோசேப்புக்கு இவங்க கீழ்ப்படிந்தாங்க. இவங்க அலட்சியமாக எண்ணலை. தேவ பிள்ளைகளே, மரியாளிடத்திலேருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், யாரையும் அலட்சியமாக அற்பமாக எண்ணக்கூடாதுங்க. எனக்கு வேத வசனம் தெரியும், நான் பக்தியாகிறேன், நான் பெரிய ஊழியக்காரு, பிற்பாடு நான் உபவாசிக்கிறேன், எனக்கு வெளிப்பாடு இருக்குது, இது போல் காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. அலட்சியம், அதை யாரையும் அலட்சியமாக எண்ணவே கூடாது. இது மரியாள் இடத்துல நம்மனா 3வது காரியமாக காணப்பட்டு. 4வது, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1 அதிகாரம் 14 வசனத்தில் பெந்தகோஸ்த நாளிலே 120 பேரும் கூடி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக ஸ்திரிகளோடு இவர்களும் 120 பேரோடு இவர்களும் இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, 4வது காரியம், மரியாள் கடைசி காலம் வரைக்கும் கடைசி காலத்தை எப்படி முடிச்சாங்கன்னா ஆவில முடிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. கிருபையில துவங்கி
லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1:28 கிருபையில தொங்குறது இவங்க வாழ்க்கை முடிக்கும் போது ஆவியில முடிக்கிறாங்க. கிருபை என்பது கர்த்தர் நம்ம மேலே இறக்கப்பட்டு ரட்சிக்கிறாருங்க. நம்ம ஊழியத்தை முடிக்கும் போதும் அல்லது நம்ம கிறிஸ்துவ ஓட்டத்தை முடிக்கும் போது ஆவியில முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சரி, மரியாதை இடத்துல நாம் கற்றுக்கொண்ட காரியம் 4 காரியம். 1, பக்தியும் பரிசுத்தமும் கன்னித்தன்மையாக காணப்பட்டாங்க. அது கேளிக்கை விடுதி நிறைந்த உபச்சாரமும் கலவரம் நிறைந்த பட்டணமாய் ஊராக நாசரத்து இருந்தாலும் கூட அங்கே இவங்க பக்தி உள்ளவர்களாய் கன்னித்தன்மையோடு இருந்தாங்க. 2வது, தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தாங்க. 3வது, யோசிப்பை அலட்சியம் அல்ல. 4வது, கிருபையில துவங்கி ஆவியில முடிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களோடு இருப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.